பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாத மாஹாத்மியத்தின் 13ஆம் நாள் கதை. இன்றைய 13ஆம் நாள் கதையை துவங்கலாம். இந்த அழகான கதையை துவங்கியவர் புலஸ்திய முனிவர் ஆவார். அவர் புஷ்கர தீர்த்தத்தின் மகிமையை குறித்து கூறுகிறார். புலஸ்திய முனிவர் கூறினார், பீஷ்ம பிதாமகரே, மேரு மலையின் சிகரத்தில் ஸ்ரீதன் என்ற நகரம் உள்ளது. இது பல வகையான ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பல அதிசயங்களின் தாயகமாகும். மேலும் பச்சை மரங்களால் நிறைந்துள்ளது. பல வகையான அற்புதமான உலோகங்களால் இது மிகவும் அழகாக இருக்கிறது. இது தூய ஸ்வாத்திக் மணியை போன்ற தூய்மையாக உள்ளது. வைராஜ் என்ற பிரம்மதேவரின் கட்டிடம் உள்ளது. ஸ்வாத்திக மணி என்பது மிகவும் தூய்மையானது. அதை போலவே இது மிகவும் தூய்மையாக உள்ளது. அங்கு காந்திமதி என்ற அரண்மனை உள்ளது. இது கடவுள்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இது முனிவர்களின் சமூகத்தால் சேவை செய்யப்படுகிறது மற்றும் முனிவர்களால் நிரம்பியுள்ளது. ஒரு நாள் தேவேஸ்வர் பிரம்மதேவர் அந்த அவையில் அமர்ந்து உலகை படைத்த உயர்ந்த கடவுளை குறித்து தியானித்து கொண்டிருந்தார். தியானம் செய்து கொண்டிருக்கும் போது யாகத்தை எப்படி செய்ய வேண்டும், பூமியில் எங்கு எந்த இடத்தில் யாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவரது மனதில் தோன்றியது. காசி, பிரயாகை, கங்கை அதாவது துங்கபத்ரை, நைமிசாரண்யம், புஷ்கரம், காஞ்சி, பத்ரா மற்றும் தேவிகா, குருக்ஷேத்திரம், சரஸ்வதி, பிரபாச க்ஷேத்திரம் போன்ற பல புனித யாத்திரை தலங்கள் உள்ளன. உலகெங்கிலும் உள்ள அனைத்து புனித யாத்திரைகளும் பகுதிகளும் பகவான் ஸ்ரீஹரியால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. நான் தோன்றிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தொப்புளிலிருந்து தோன்றிய தாமரையை வேதபதி ரிஷிகள் புஷ்கர தீர்த்தம் என்று அழைக்கிறார்கள். இவ்வாறு சிந்திக்கும் போது பிரஜாபதியான பிரம்மதேவரின் மனதில் இப்போது நான் பூமிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இதை எண்ணி அவர் தனது பிறந்த பண்டைய இடத்திற்கு சென்று அங்குள்ள சிறந்த காட்டில் நுழைந்தார். அது பல வகையான விருட்சங்கள் மற்றும் கொடிகளால் சூழப்பட்டிருந்தது. அது பதி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கு சென்று ஒரு திருத்தலத்தை நிறுவினார். அப்போது அதன் விளக்கத்தை கேளுங்கள். சந்திர நதியின் வடக்கிலிருந்து பிராச்சி சரஸ்வதி வரையிலும், நந்தன் என்ற இடத்திலிருந்து பூர்வக்ரம்யா அல்லது கல்பா என்ற இடம் வரையிலும் உள்ள அனைத்து நிலங்களும் புஷ்கர தீர்த்தம் என்ற பெயரால் பிரபலமானவை. இங்கே உலகத்தை உருவாக்கிய பிரம்மதேவர் யாகம் செய்வதற்காக ஒரு பலிபீடத்தை கட்டினார். பிரம்மதேவர் அங்கு 3 புஷ்கரங்களை கற்பனை செய்தார். முதல் மூத்த புஷ்கரத்தை தீர்த்தமாக கருத வேண்டும். இது 3 உலகங்களையும் தூய்மைப்படுத்துகிறது மற்றும் பிரபலமானது. அதன் தெய்வம் பிரம்மதேவர் தானே. இரண்டாவது நடுத்தர புஷ்கரம். அதன் தெய்வம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆவார். மூன்றாவது புஷ்கரம் இளைய புஷ்கரம். அதன் தெய்வம் ருத்ரமூர்த்தி ஆவார். புஷ்கரம் என்று அழைக்கப்படும் இந்த காடு ஒரு பிரதான மற்றும் இரகசிய வழிபாட்டு தலமாகும். இது வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மதேவர் எப்போதும் இந்த தீர்த்தத்தில் வசிக்கிறார். அவர் இங்குள்ள யாக பீடத்தை தங்கம் மற்றும் வைரங்களால் மூடினார். அதன் தரையை பல வகையான இரத்தினங்களால் அலங்கரித்து அதை எல்லா வகையிலும் அழகாகவும் மிகுந்த அழகு மிக்கதாகவும் ஆக்கினார். அதன் பிறகு மக்கள் அங்கு மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினர். வேதங்களை ஓதுபவர்கள் அனைவரும் பிரம்மதேவரின் அருளுக்கு பாத்திரமாக மாறி அவருக்கு அருகில் வசிக்கிறார்கள். புலஸ்திய முனிவர் கூறிய இந்த விளக்கத்தை கேட்டதும் பீஷ்ம பிதாமகர் வினவினார், அல்லது அனைத்து சாதியினரும் ஆசிரமங்களும் அங்கு வாழலாம்? இதை குறித்து புலஸ்திய முனிவர் கூறுகிறார், அரசரே, எல்லா சாதிகள் மற்றும் ஆசிரமங்களை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் அந்த யாத்திரையில் வசிக்க வேண்டும். ஆணவத்தையும் வாய்மொழியையும் கைவிட்டு தங்கள் மதத்தையும் ஆசிரமத்தையும் பின்பற்றி வாழ்வது அனைவருக்கும் பொருத்தமானது. ஒவ்வொருவரும் பிரம்மதேவரின் பக்தர்களாக இருக்க வேண்டும். மனம், பேச்சு மற்றும் செயலால் தங்கள் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். யாரும் யாரிடமும் குறை காணக்கூடாது. எல்லா மனிதர்களும் அனைத்து உயிரினங்களுக்கும் நலம் விரும்பிகளாக இருக்க வேண்டும். யாருடைய இதயத்திலும் எதிர்மறை உணர்வுகள் இருக்கலாகாது.
பிறகு பீஷ்ம பிதாமகர் மற்றொரு கேள்வியை கேட்கிறார். பிராமணரே, இந்த உலகில் ஒரு மனிதன் எதன் மூலம் பிரம்மதேவரின் பக்தராக மாறுகிறான்? மனிதர்களில் எந்த வகையான மக்கள் பிரம்ம பக்தர்களாக கருதப்படுகிறார்கள்? தயை கூர்ந்து இதை கூறுங்கள். பிறகு புலஸ்திய முனிவர் கூறினார், அரசரே, 3 வகையான பக்திகள் உள்ளன: மானசீகம், வாச்சிகம் மற்றும் கைச்சிகம். இது தவிர இன்னும் 3 வகையான பக்திகள் உள்ளன. தியானத்துடன் மனதின் மூலம் வேதங்களின் அர்த்தத்தை சிந்திப்பது மானச பக்தி என்று அழைக்கப்படுகிறது. இது பிரம்மதேவரின் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது. மந்திரங்களை உச்சரித்தல், வேதங்களை படித்தல் மற்றும் ஆரண்யகங்களை உச்சரிப்பதன் மூலம் செய்யப்படும் பக்தி வாய்மொழி பக்தி என்று அழைக்கப்படுகிறது. விரதங்கள், விதிகள், கிருச்சங்கள், சந்த்பனம் மற்றும் சந்திராயணம் மூலம் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி கடவுளை வழிபடுவது. பிரம்ம கிருச் எனப்படும் விரதம் மற்றும் பிற தூய விதிகளை பின்பற்றுவதன் மூலம் கடவுளை வழிபடுவது வாய்மொழி பக்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சாதியினரின் திரித்துவ பக்தி விவரிக்கப்பட்டுள்ளது. பசு நெய், பால் மற்றும் தயிர், ரத்தினங்கள், விளக்குகள், சால், சந்தனம், மாலைகள், பல்வேறு உலகங்கள், கிருச் மலர்கள், பொருள்கள், கருப்பு அகர் மற்றும் நெய் மற்றும் குகல் ஆகியவற்றால் செய்யப்பட்ட தூபங்கள், ஆபரணங்கள், பருத்தி மற்றும் இரத்தினங்களால் செய்யப்பட்ட விசித்திரமான கழுத்தணிகள், நடனம், இசைக்கருவிகள், இசை, அனைத்து வகையான காட்டுப்பழங்கள், வேர்கள் மற்றும் உணவுகளின் பரிசுகள், விருந்துகள் போன்றவை, பிரசாதங்கள், பிரம்மதேவருக்காக மக்கள் செய்யும் வழிபாடு ஆகியவை வைக்கிக பக்தி என்று அழைக்கப்படுகின்றன. ரிக்வேதம், யஜுர்வேதம் மற்றும் சாமவேதம் போன்ற மந்திரங்களை உச்சரிப்பதும் சம்ஹிதைகளை கற்பிப்பதும் பிரம்மதேவருக்காக செய்யப்பட்டால் அது வேத பக்தி என்று அழைக்கப்படுகிறது. வேத மந்திரங்களை ஓதிய பிறகு ஹபிஷ்ய பலிகளை செலுத்துவதன் மூலம் செய்யப்படும் செயல் வேத பக்தி என்றும் கருதப்படுகிறது. அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் செய்யப்படும் அக்னிஹோத்திரம், யாகங்களில் வழங்கப்படும் சிறந்த தட்சிணை, புரோதக்ஷம் மற்றும் சாரு ஆகிய கடவுள்களுக்கு வழங்கப்படும் பிரசாதங்கள், இவை அனைத்தும் வேத பக்தியின் ஒரு பகுதியாகும். இஷ்டி, திருதி, யாகம் தொடர்பான செயல்கள், சோமபானம் மற்றும் அக்னி, பூமி, காற்று, ஆகாயம், சந்திரன் மற்றும் சூரியன் ஆகியோருக்காக செய்யப்படும் செயல்கள், இவை அனைத்திற்கும் பிரம்மதேவர் தான் தெய்வம். பிரம்மதேவரின் ஆன்மீக பக்தி 2 வகைகளாக விவரிக்கப்பட்டுள்ளன. ஒன்று சாங்கியம், மற்றொன்று யோகம். இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை கேளுங்கள். பிரதான மூலம் பிரகிருதி போன்ற இயற்கை கூறுகள் 24 எண்ணிக்கையில் உள்ளன. அவை அனைத்தும் மந்தமானவை மற்றும் மகிழ்ச்சிகரமானவை. அவற்றை அனுபவிப்பவன் புருஷன், 25வது உறுப்பு மற்றும் அவன் உணர்வுள்ளவன். இந்த வழியில் பிரகிருதி மற்றும் புருஷனின் கூறுகளை எண்களுடன் சரியாக அறிந்து கொள்வது சாங்கிய பக்தி. சத்புருஷர்கள் இதை சாங்கியா சாஸ்திரத்தின்படி ஆன்மீக பக்தியாக கருதினர். மறுபுறம் தினமும் பிராணாயாமத்துடன் தியானம் செய்யுங்கள். புலன்களை கட்டுப்படுத்துங்கள். அனைத்து புலன்களையும் பொருள்களிலிருந்து விலக்கி அவற்றை மனதில் பிடித்து கொள்ளுங்கள். இதை செய்வதன் மூலம் அவரது முகங்கள் பிரகாசிக்கின்றன. பிரம்மசூத்திரம் அவரது இடுப்புக்கு மேல் தொங்குகிறது. அவரது உடலின் நிறம் சிவப்பு நிறமாக இருக்கிறது. அவரது 4 கரங்களும் அழகாக தெரிகின்றன. அவரது கரங்களில் வரத மற்றும் அபய முத்திரை உள்ளது. இந்த வகையான தியானத்தின் நிலைத்தன்மை யோகத்திலிருந்து பிறந்த ஒரு மன சித்தியாகும். மேலும் இது பிரம்மதேவரின் மீதான உயர்ந்த பக்தியாக கருதப்படுகிறது. பிரம்மதேவரின் மீது அத்தகைய பக்தி கொண்ட ஒருவர் பிரம்ம பக்தர் என்று அழைக்கப்படுகிறார். பீஷ்ம பிதாமகரே, புஷ்கரம் பகுதியில் வசிக்கும் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய விதிகளை கேளுங்கள். கடந்த காலத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் மற்ற தெய்வங்களும் அங்கு கூடியிருந்த போது பிரம்மதேவரே அப்பகுதியில் வசிப்பவர்களின் கடமைகளை அனைவரின் முன்னிலையிலும் விரிவாக விளக்கினார். அனைத்து உயிரினங்களுக்கும் பாதுகாப்பு வர வழங்குங்கள்.
தினமும் பிராணாயாமம் செய்து பரம இறைவனை தியானியுங்கள். மந்திரம் செய்வதன் மூலம் உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள். துறவி மதத்தின் கடமைகளை பின்பற்றுங்கள். சாங்கிய யோக முறையை அறிந்து அனைத்து சஞ்சயங்களையும் அழித்து பிரம்மத்தை உணருங்கள். இப்பகுதியில் வாழும் பிராமணர்கள் இந்த விதியின்படி வாழ்ந்து இங்கே யாகம் செய்ய வேண்டும். இப்போது புஷ்கரம் என்ற இடத்தின் இறக்கும் மக்களின் கதி என்ன? அங்கு உயிர் துறக்கும் மக்களின் நிலை என்ன? அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை கேளுங்கள். புஷ்கரம் பகுதியில் உயிர் துறப்பவர்கள் அக்ஷய பிரம்ம சாயுஜ்யத்தை அடைகிறார்கள். இது மற்றவர்களுக்கு மிகவும் அரிதானது. அவர்கள் அந்த நிலையை அடைகிறார்கள். அங்கு சென்ற பிறகு மீண்டும் மரணத்தை தரும் பிறப்பை எடுக்க வேண்டியதில்லை. அவர்கள் மறுபிறப்பு பாதையை கைவிட்டு பிரம்மம் தொடர்பான பரவித்யாவில் நிலை பெறுகிறார்கள். புஷ்கரம் பகுதியில் இருக்கும் மிலேச்சர், சூத்திரர், ஸ்திரீகள், விலங்கு, பறவை, மான் மற்றும் பிற அனைத்து உயிரினங்களும் பிரம்மலோகத்தை அடைகின்றன. அவை சூரியனை போன்ற பிரகாசமான விமானங்களில் அமர்ந்து பிரம்மலோகத்தை அடைகின்றன. திரியா கியோனியில் கிடக்கும் விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், எறும்புகள், நிலம் சார்ந்த நீர்வாழ் உயிரினங்கள், வியர்வை முட்டையிடும் உயிருள்ள இனப்பெருக்க உயிரினங்கள் புஷ்கரம் காட்டில் காணப்பட்டால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, தேவேந்திரன் மற்றும் அனைத்து கடவுள்களுடன் விநாயகர், கார்த்திகேயர், சந்திரன், சூரியன் மற்றும் அனைத்து தெய்வங்களும் பிரம்மதேவரின் வசிப்பிடமான புஷ்கரம் பகுதியில் முழு உலகத்தின் நலனுக்காக கருணையுடன் வசிக்கிறார்கள். சத்திய யுகத்தில் 12 ஆண்டுகள், திரேதா யுகத்தில் 1 வருடம், துவாபர யுகத்தில் 1 மாதம் தீர்த்த கண்டு பெற்ற இந்த தீர்த்தத்தில் வசிக்கும் மக்கள் கலியுகத்தில் 1 நாள் மற்றும் இரவு தீர்த்தத்தை கண்டு அதை பெறுகிறார்கள். இந்த விஷயம் கடவுள்களின் கடவுளான பிரம்மதேவரால் கடந்த காலத்தில் எனக்கு கூறப்பட்டது. புஷ்கரத்தை விட இந்த பூமியில் வேறு எந்த இடமும் இல்லை. எனவே முழு முயற்சி எடுத்து மனிதனை இந்த புஷ்கர பகுதியில் தங்க வைக்க வேண்டும். ஒருவர் காட்டில் வாழ வேண்டும். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன் மற்றும் சந்நியாசி. இந்த மக்கள் அனைவரும் தங்கள் வேத மதத்தை பின்பற்றுவதன் மூலம் இந்த துறையில் உச்சத்தை அடைய முடியும். எனவே இன்றைய பாத்ரபத மாத கதையில் புஷ்கர திருத்தலத்தின் மகிமை கூறப்பட்டது. பாத்ரபத மாதம் என்று அழைக்கப்படும் ஆவணி மாத மாஹாத்மியத்தின் 13ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது. இருந்தால்